வணக்கம் நண்பர்களே. 2023ல இருந்து 24ல தமிழ்நாடு மத்திய அரசுக்கு வரியா கொடுத்தது 4.5 லட்சம் கோடி ரூபாய். திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்தது 2.1 லட்சம் கோடி மட்டும். மீதி 2.4 லட்சம் கோடி எங்க போச்சு? இதுதான் மாநில சுயாட்சி பிரச்சனையோட ஆரம்பம். இதுல நம்ம ஃபேக்ட்ஸ் வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். ஃபேக்ட் நம்பர் 1, வரி பங்கு. 15வது நிதி ஆணையப்படி மத்திய வரி வசூல்ல 41% மாநிலங்களுக்கு பிரிக்கணும். ஆனா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற பங்கு எவ்வளவு தெரியுமா? 4% மட்டும்தான். அதாவது 100 ரூபாய் வரி வசூல்னா தமிழ்நாட்டுக்கு வெறும் 4 ரூபாய் 8 காசு தான் கிடைக்குது. மற்ற மாநிலத்தோட ஒப்பிட்டு பார்த்தா யூபிக்கு 17% கிடைக்குது, பீகாருக்கு 10% கிடைக்குது. அவங்க பாப்புலேஷன் அதிகம், ஏழை மாநிலம், அதனால அதிகம் பங்கு கொடுக்குறாங்கன்னு சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா தமிழ்நாடு மாதிரி வரி அதிகமா கொடுக்குற மாநிலத்துக்கு ஊக்கமா என்ன செய்யறாங்க? நம்ம வளர்ந்ததற்கான தண்டனையா இது? ஃபேக்ட் நம்பர் 2, ஜிஎஸ்டி பணம். ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் 2022ல நின்று போச்சு. கோவிட் டைம்ல ஜிஎஸ்டி வசூல் கம்மியானா மத்திய அரசு 14% வளர்ச்சி கேரண்டி பண்ணுச்சு. 2022 ஜூன்ல அந்த காம்பன்சேஷனை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 20,000 கோடிக்கு மேல ஜிஎஸ்டி பாக்கி இருக்குன்னு நம்ம நிதியமைச்சர் அவர்களே சொல்லியிருக்காங்க. நம்ம காசு நமக்கே வரல, அப்புறம் எப்படி திட்டம் போடுறது? ஃபேக்ட் நம்பர் 3, சென்ட்ரல் ஸ்கீம்ஸும் கடனும். சென்ட்ரல் ஸ்பான்சர் பண்ற ஸ்கீம்ஸ்க்கு 60:40 ரேஷியோ. உதாரணமா ஆயுஷ்மான் பாரத். மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% காசும் போடணும். தமிழ்நாட்டுக்கு சொந்தமா திட்டமான சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் நல்லா ஓடுது. ஆனா மத்திய திட்டத்துல சேரலன்னா மத்திய அரசு காசு வராது. சேர்ந்தா நம்ம திட்டத்தை மூடணும். அடுத்தது கடன். எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி மாநிலம் கடன் வாங்கினா மத்திய அரசு அனுமதி வேணும். ஆனா மத்திய அரசே பல லட்சம் கோடி கடன் வாங்குது. ரூல்ஸ்ங்கிறது ஒரு பக்கம் தானா? ஃபேக்ட் நம்பர் 4, கன்கரண்ட் லிஸ்ட் பிளஸ் அதிகாரம். அரசியலமைப்பு பட்டியல் 3ல கன்கரண்ட் லிஸ்ட்ல 52 விஷயம் இருக்கு. கல்வி, வனம், தொழிலாளர் நலன் எல்லாம் இதுலதான். மத்தியும் சட்டம் போடலாம், மாநிலமும் சட்டம் போடலாம். ஆனா மோதல்னு வந்தா மத்திய அரசு போடுற சட்டம் தான் ஜெயிக்கும். ஆர்டிகல் 254 படி. உதாரணம் நீட். மெடிக்கல் எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. டிஎன் அசம்பிளி நீட் விலக்கு பில் போட்டது, கவர்னர் சைன் பண்ணல, ஜனாதிபதிக்கு போச்சு. இன்னும் முடிவு இல்லைங்க. நம்ம முடிவு நம்ம கையில இல்ல. ஃபேக்ட் நம்பர் 5, ஃபெடரல் ரேங்கிங். குளோபல் அளவுல இந்தியா ஒரு குவாசி ஃபெடரல். யூஎஸ், ஆஸ்திரேலியா, கனடாவோட ஒப்பிட்டா இந்திய மாநிலங்களுக்கு அதிகாரம் ரொம்ப கம்மி. ஆனா அரசியல் அமைப்பு முகப்புரையில நம்ம எழுதியிருக்கிறது கூட்டாட்சின்னு. அப்போ கேள்வி ரொம்ப சிம்பிள் தாங்க. கூட்டாட்சினா மத்தியும் வலுவா இருக்கணும், மாநிலமும் வலுவா இருக்கணும். ஒரு பக்கம் மட்டும் வலுவா இருந்தா அது கூட்டாட்சியா? உங்க கருத்து என்ன? தமிழ்நாட்டுக்கு இன்னும் அதிக அதிகாரம் வேணுமா, இல்லை இப்படியே இருக்கணுமா? கமெண்ட்ல எழுதுங்க. ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ 15வது நிதி ஆணைய தமிழ்நாடு எப்படி பாதிச்சுது, ஃபுல் கணக்கோட வர. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.